அல்லாஹு தாலாவுடைய கதிர் எப்படி ஒரு இடத்துல வேலை செய்கிறது அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் போய்கொண்டிருந்த அந்த பிரயாணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த கதிரை எப்படி வச்சிருக்கிறான் என்பதற்கான ஒரு செய்தி. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மகரிபு சலாவுக்காக அல்லது ஒரு சலாவுக்காக என்ன செய்கிறாங்க, வண்டியை நிறுத்தி உது எடுத்து விட்டு வருகிறாங்க. அப்போ அது வரைக்கும் கதவு ஓரத்தில், அந்த வண்டியுடைய கதவுடைய ஓரத்தில் ஒருவர் என்ன செய்கிறாரு, இருந்துட்டு இருக்கிறார். இப்போ அதாவது இந்த சகோதரர் இருந்து கொண்டிருக்கிறார். யார், இப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய தாய் அந்த கதவு ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். உது எடுத்துட்டு வந்த பின்னால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நடுவில் உள்ள சகோதரர் என்ன சொல்கிறார், நான் ஓரத்தில் என்ன செய்கிறேன், இருந்துகிறேன், நீங்கள் நடுவில் இருங்க என்றார். அப்போ எக்ஸ்ரே நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால் எக்ஸ்ரே நடக்குது, அவர் மவுத்தாகிறார். யார், அந்த விண்டோ பக்கத்துக்கு வந்தவர் என்ன செய்கிறாரு, மவுத்தாகிறார். விண்டோ பக்கத்தில் இருந்ததுனால தான் அந்த அடி விழுந்து என்ன செஞ்சால் மவுத்தாகினார். யார் அந்த நடுவுக்கு வந்தாரோ அவர் என்ன செய்கிறார், இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னு இருக்கிறார். 1 மணி நேரத்திற்குள்ள மரணம் யாருக்கு வர வேண்டி இருக்கிறதோ அல்லாஹு தாலா அவருக்கு அதை ராகத்தாக காட்டுறான். யாருக்கு, அந்த மரணம் வர வேண்டியவருக்கு, அவருக்கு அந்த இடத்த அல்லாஹ் என்ன காட்டுறான், ராகத்தாக, நிம்மதியாக, நம்ம கொஞ்சம் ஓரத்தில் இருந்தால் நல்லதேன்ற சிந்தனை அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுக்குறான். அந்த இடத்த மாற்றிக்கிறார். அதுதான் அவருடைய மரணம். அதுதான் அவருடைய மரணம் என்பதை பார்க்கிறோம். யார் பாதிப்படையலாம் என்று நம்ம நினைக்கிறோமோ அவர் முன் சீட்டில் இருக்கிறார். அவருக்கு ஒரு காயமும் என்னது, அவருக்கு இல்லை. முன் சீட்டில் இருந்தவருக்கு எந்த ஒரு காயமும் இல்லை. சாதாரணமாக என்ன செஞ்சிடறார், தப்பிடுறார். இத்தனைக்கும் அந்த வண்டி ஒரு 3 முறை என்ன செஞ்சது, ரோல் ஆகிடுச்சு. நடு வீதியிலேருந்து ரோட் அவுட் ஆகிறதுக்கு 3 முறை என்ன செய்தது, ரோல் ஆகிடுது. இப்போ நான் இதை சொல்வதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக இதை வச்சு ஒரு படிப்பினை, அதாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு ஞாபகமூட்டல் செய்ய வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் மனிதனுடைய அதாவது சொல்ல போனால் சரியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத தன்மையால் மனிதன் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஆக்ஷன் என்ன தெரியுமா, அவர்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு பார்க்குறது. உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னா, இனி நம்ம விண்டோ சைடில் உட்காரக்கூடாது, அதில் எதிர் செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அடுத்தது என்ன, இப்போ 120 போன, இனி 120 என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உதாரணமாக நல்ல முடிவுகளும் இருக்குது, தவறான முடிவுகளும் இருக்குது, ஆனால் போகக்கூடாது. வேற என்ன, வண்டி எந்த மாடல், சரி அதில் உண்மையிலே வண்டியில் பாதிப்பு இருக்கிறான், அது வேறு விஷயம். வண்டியில் பாதிப்பு அதை எடுக்கணும், நல்லது கெட்டது. ஆனால் என்ன மாடல், ரைட், இந்த வண்டியில் நம்ம இதுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படித்தான் மனிதன் முடிவெடுக்கிறானே தவிர இதெல்லாம் நம்ம இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. இதைவிட மிகவும் என்ன மெதுவாக முறையாக யார் வண்டி ஓட்டினாங்களோ அவங்களும் ஆக்சிடென்ட் என்ன செஞ்சுக்கிறாங்க, மவுத்தாகித்தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. யார் விண்டோ சைடில் இருந்தாங்களோ அவர்கள் தப்பி நடுவுள்ளவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, மவுத்தாகி தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் உள்ளுக்குள்ள எல்லாரும் பாதுகாப்பாக இருந்து வெளியே போய் என்னது சாதாரணமாக வாழ வேண்டியவர்கள் நம்ம நினைக்கக்கூடியவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, மவுத்தாகி இருக்கிறார்கள். எனவே மனிதனுடைய சிந்தனை உடனே அந்த இடத்துல எதுக்கு திசை திரும்புதுண்டா, மவுத்தாகாமல் எப்படி இருக்கிறது. மனிதன் அதை சுருக்கமாக சொன்னால் அப்படி சிந்திக்கலை நாங்கள். ஆனால் அந்த சிந்தனையுடைய பின்னணி என்ன தெரியுமா, மவுத்தாகாமல் எப்படி இருப்பது. உடனே அந்த சிந்தனைக்கு தான் மனிதன் என்ன செய்கிறான், போகிறான். இந்த அமைப்பு இருக்குது, இதை இஸ்லாம் கண்டிக்கவில்லை. ஒரு மனிதன் மவுத்திலிருந்து நான் தப்பிக்கணும், மவுத்துடைய வெறுப்பு, மவுத்திலிருந்து தூரமாகணும், இந்த சிந்தனை எல்லா மனிதர்கள்ட்ட என்ன செய்யும், இருக்கும். ஆனால் இது வளர்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. இது வளர்வது என்ன, அது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து அதனுடைய படிப்பனைகள் எல்லாம் புறக்கணித்து எதற்காக நம்ம இந்த விஷயத்தை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகாமல் நம்ம அதனுடைய மற்ற பகுதிகளை, அதாவது நிரந்தரமாக நம்ம நிற்பது போன்ற சிந்தனைகள் வருவதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ரசூல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகி. உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நாங்கள் தான் விதித்தோம். உங்களுக்கு மத்தியில் மரணத்தை நாங்கள் தான் விதித்தோம். எங்களை யாராலும் தோற்கடிக்க செய்ய முடியாது. எங்களை யாராலும், மஸ்பூக் அப்படி என்ற வார்த்தையை அரபில் போட்டிக்கு பயன்படுத்துறது, சிபாக்ன்றது போட்டிக்கு பயன்படுத்துறது. ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், எங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாதுன்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏன் தோல்வி வெற்றி என்று அல்லாஹ் தஆலா அங்கே பேசுகிறான்னா, மனிதனுடைய சிந்தனை என்ன தெரியுமா, வெற்றி பெறுதல், மரணத்தை வராமல் இருக்கிறதுக்கான அந்த போட்டி உணர்வு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது, இருப்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இங்கே யாருமே உலகத்தில் மரணத்துக்கு சவால் விடலை.
நான் மரணம் இல்லாமல் வாழ்வேன் என்று எவருமே என்ன செய்யலை, சவால் விடலை. ஆனாலும் அல்லாஹ் சவால் விட்ட மாதிரி பதில் சொல்றான். ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், எங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது என்று சொல்றான். செயல்பாடு எப்படி இருக்கு தெரியுமா எங்களுடைய? நான் வாயால சொல்வதும் உண்டு, செயல்பாட்டில் அப்படி நடப்பதும் உண்டு. வாயால நான் மரணிக்க மாட்டேன் என்று சொல்வது ஒரு பகுதி, வாயால மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு செயல்ல மரணிக்காதவமாய் நடந்தா அது அப்படிதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைக்கிறான் தனது சொத்து தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நினைக்கிறான். எங்கள்ல அல்லது நம்ம ஆளக்கூடிய மார்க்கத்தை அதாவது ஏற்றுக்கொள்ளாத யாரையாவது நம்ம பார்க்குறோமா? நம்ம இந்த உலகத்தில் தன்னோட சொத்து நிரந்தரமாக தன்னை வைக்கும் என்று நினைக்கிறவங்கள நம்ம பார்க்குறோமா? பார்க்கல. சொத்து யாரை நிரந்தரமாக வைக்காது என்றது அவங்க நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தனது சொத்து தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் சொல்லலை, அவன் சொன்ன அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, சொல்லலை. அவன் என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னால் அவனது செயலை பார்த்தா எப்படி இருக்குது, உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ற மாதிரி தான் என்ன செய்யுது இருக்குது. அதே போல அல்லாஹ் தஆலா வதத்தஹிதுன மசானிய லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நீங்க இருக்க போறீங்க போலல்லவா இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ ஒருவருடைய நடவடிக்கையை வைத்து இவர் நிரந்தரமாக வாழ்ற சிந்தனையில் இருக்கிறாரா, தற்காலிகமாக வாழ்ற சிந்தனையில் இருக்கிறாருன்னு என்ன செய்யலாம், சொல்லிடலாம். சவுதி அரேபியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம். யாராவது இங்கே ஒரு எப்படியாவது ஒரு கப்பலை பிடிச்சி சொந்த நிலம் வாங்கி இங்கே வீடு கட்டி வாழணும்னு யாரும் நினைக்கல. நம்ம இங்கே நிரந்தரமாக என்ன செய்ய போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. அதனால் ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஊடாக இருந்தால் இங்கே போய் பார்த்தா எப்படி இருக்குது, ஆனால் இப்படி ஒரு குடிசையில் உட்காந்துட்டிக்கிறான மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்ததுனால தான் அங்கே என்ன செஞ்சுக்கிறா, அவன் அதாவது பெரிய ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஆகிருக்கு. இங்கே கோடீஸ்வர வீடு கட்டிருக்கு, அங்கே குடிசையில் தான் என்ன செய்யணும், அவன் இருந்திருக்கணும். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நடந்து கொள்கின்ற முறை நம்ம நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று நடந்து கொள்கிறோமா இல்லையா என்பதை அதை என்ன செஞ்சிடும், சொல்லிடும். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்கள், எனவே எங்களது முதல் சிந்தனை உடனேயே இந்த மரணத்திலிருந்து தப்புறது எப்படி என்பதுதான் போகும். அதனால அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், ஃபமா நஹ்னு பிமஸ்பூகின், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளும் எங்களை என்ன செய்ய முடியாது, அதில் நீங்கள் வெற்றி பெற செய்ய முடியாது. வீதியை கடக்கிற 2 பேர் உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நடந்திருப்போம். வீதியில் இப்படி வலதையும் இடதையும் பார்த்துட்டு தான் நம்ம காலை வைப்போம். ஒரு நேரத்தில் திடீர்னு ஏதோ தெரியாமல் இப்படி காலை வச்சிரும். அப்போதான் வாகனம் முன்னால வேகமாக என்ன செய்யும், போகும். இப்படி போகும். என்ன சொல்லுவோம், தப்பினோம்டா, என்ன தப்பினடா அப்படின்னு நம்ம நினைப்போம். தப்பினோம்ல, உங்களுக்கு டைம் இருக்குது. என்ன அர்த்தம், உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால அல்லாஹ் ஒரு செகண்டுக்கு மௌத்தை என்ன செஞ்சான், காட்டுறான். முன்னால் என்ன செய்யுது, வண்டி போகுது, நீங்கள் கண் முன்னால் பார்க்குறீங்க. உங்களோட மனசு கொஞ்ச நேரம் ஆடி நீங்கள் அதில் நிலைக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் என்ன செஞ்சிடும் ஆகிரும். அந்த காட்சியை கண்டா நிலைக்கு வர்றதுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகிரும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன அர்த்தம், நீங்கள் எவ்வளவுதான் சிந்தனை உள்ளவராக இருந்தாலும், எவ்வளவு மூளை உள்ளவராக இருந்தாலும், எவ்வளோ தர்த்தீபாக நடக்கிறதாக இருந்தாலும், எப்போ மரணிக்க வைக்கணுமோ அப்போ அதை என்ன செஞ்சிடும், அல்லாஹ் மறக்க செஞ்சிருவான். மறக்க செஞ்சு அடுத்து என்ன, மரணம் தான். உங்களுக்கு ஒரு தடவை அல்லாஹ் காட்டுறான்னா நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, நல்ல கடைசியிலேயாவது நான் அவதானிச்சேன், அதனால தான் என்ன செஞ்சேன், தப்பின்னு அர்த்தம் இல்லை. உனக்கு அல்லாஹ் தஆலா ஆயுள் வைத்திருப்பதனால அவதானிக்க வச்சா அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்ஹம்துலில்லாஹ் தான் நம்ம சொல்லணுமே. உங்களுடைய கவனத்தால் அது நடக்கவில்லை, உங்களுடைய கவனத்தால் அது நடக்கவில்லை. சில பொழுதுகளில் வலது இடது எல்லாம் பார்த்து முறையாக போனவன் சும்மா மௌத்தாகிறது, சம்பந்தமே இல்லாமல் என்னது அந்த இடத்துல விழுந்து தொப்பண்டு விழுந்து என்ன மரணிக்கின்ற நிலைகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், எங்களுடைய முழு சிந்தனையும் இந்த மரணத்தை விட்டு ஓடுகின்ற சிந்தனையாக இருக்கக்கூடாது. உஹது யுத்தத்தில் போய் முனாஃபிக்குங்கிற ஒரு கூட்டம் திரும்பி வந்துட்டாங்க. இடையில ஒரு 300 லட்சம் பேர் வரலாற்றை சொல்லப்பட்டு திரும்பி வந்தார்கள். கடைசியில் உஹது யுத்தம் வெற்றியில் முடிஞ்சுதா தோல்வியில் முடிஞ்சுதா, தோல்வியில் முடிஞ்சுது. முஸ்லீம்களுக்கு ஒரு தோல்வியில் முடிஞ்சுது. அதனால அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இப்போ தோல்வியிலே முடிஞ்சுது, இவங்க நேரத்தோட திரும்பி வந்துட்டாங்க. ஸோ திறமை பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேச ஆரம்பிச்சாங்க, தற்செயலாக திரும்பி வந்தது தோல்வியுமாகிட்டு. அதாவது இவர்கள் யுத்த களத்தில் கலந்து கொண்டிருக்க இவங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, கொல்லப்படுற மாதிரி தான் அது என்ன செஞ்சது இருந்தது. ஏதோ ஒரு சான்ஸில் அவங்க திரும்பி வந்துட்டாங்க, கொல்லப்பட்டவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இதை அவங்க என்ன பேசினாங்கன்னு சொன்னால், நாங்கள் தெரிஞ்சு தான் என்ன செஞ்சோம், திரும்பி வந்தோம், நாங்கள்லாம் தெரியும் எங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யும், மரணம் வரும், பேசாமல் அவங்க போகாமல் இருந்தீங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சிக்க அந்த பிரச்சனை வந்திருக்காதே என்று சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஃபத்ரஉல் மௌத இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை உங்களை விட்டு தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் பதில்.
நீங்கள் இப்போ சொன்னது உண்மையானதாக இருந்தால் மரணத்தை உங்களை விட்டு என்ன செய்யுங்க, தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ உங்களுக்கு நீங்கள் தப்பி வந்தது எங்கெங்கெல்லாம் மௌத்து வரும்ன்றது உங்களுக்கு தெரியுது, அதனால தான் நீங்கள் தப்பி வந்தீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு மௌத்து எங்கெங்கெல்லாம் வரும்னு தெரியறதுனால உங்களுக்கு மௌத்தாகாமல் இருக்கலாமே, தடுத்துக்கங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சொன்னான். அல்லாஹ் இதன் மூலம் என்ன சொல்லி காட்டுறான்டா, சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே சொல்லுங்கள், மௌத்து அவர்களுக்கு எழுதப்பட்டிருந்தால், மௌத்து அவர்களுக்கு எழுதப்பட்டிருந்தால் அவர்களுடைய படுக்கையிலிருந்து அவர்களை என்ன செஞ்சிருப்போம், நாங்கள் எழுப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்போம். மௌத்து எழுதப்பட்டிருந்தால் அங்கிருந்து என்ன செய்வோம், நம்ம கொண்டு வந்து சேர்த்திருப்போம். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களுக்கு மௌத்து இல்லையா, அல்லாஹ் உங்களை என்ன செய்யறான், காப்பாற்றுகிறான் என்று அர்த்தம் என்று அல்லாஹ் தஆலா. எனவே மௌத்து என்றது அன்புள்ள சகோதரர்கள், இந்த உலகத்திலேயே மனிதன் மிக 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 பலகீனமானவனிடத்துக்கு பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னால் ஆரம்பமும் முடிவும் அவனுடைய கையில் இல்லாதது. மனிதன் மிகப்பெரிய பலகீனமானவனிடத்துக்கு பெரிய ஒரு ஆதாரம் ஆரம்பமும் முடிவும் அவன்கிட்ட இல்லை. இந்த தந்தைக்கு பிறக்கணும், இந்த தாய்க்கு பிறக்கணும், இந்த நிறத்தில் பிறக்கணும், இந்த நிலத்தில் பிறக்கணும், இந்த ஸ்டேட்டஸில் பிறக்கணும் அப்படி சார் சொல்லியிருக்க நம்ம நிறைய பேர் நம்ம நாட்டிலே என்ன செஞ்சிக்க மாட்டோம், பிறந்திக்க மாட்டோம். இப்போ உள்ள தாய் தந்தைக்கு நிறைய பேர் பிறந்தே இருக்க மாட்டாங்க. ஏன், இவனாக செலக்ட் பண்ணி பிறக்கிறதாக இருந்தால் நான் இந்த தாய் தந்தைக்கு தான் பிறக்கணும், இந்த ஏரியாவில் தான் பிறக்கணும், இந்த ஸ்டேட்டஸ்லாம் பிறக்கணும் அப்படின்னா நிறைய பேர் அப்பவே முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்து 10 வயதுக்கு பின்னால் தான் நம்மளுக்கு தெளிவாகுது, ஓ நம்ம உலகத்தில் இருக்கிறோம், இந்த தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிறோம், இந்த நிறத்தில் பிறந்திருக்கிறோம், இந்த ஊரில் பிறந்திருக்கிறோம், இந்த அமைப்பில் பிறந்திருக்கோம், இதுதான் நம்மளோட லைஃப் என்று அங்கே இருந்து நம்ம யாரோ எங்களை கொண்டு வந்து ஒரு இடையில விடுறாங்க, அங்கிருந்து நம்ம நடக்கிறோம். நம்ம வாழ்க்கையுடைய பாதை ஆரம்பத்தில் என்ன செய்யலை, தீர்மானிக்கலை. எங்களோட வாழ்க்கையுடைய நடைக்கு நிச்சயமாக எங்களோட பிறப்பு காரணம், எங்களோட ஊர் காரணம், எங்களது தாய் தந்தை காரணம், எங்களது நிறம் காரணம், எங்களது எல்லாம் காரணம். இதை ஆரம்பிச்சு விட்டது நாங்களா? இல்லை. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அந்த யாரும் நம்ம தீர்மானிக்கல. சரி, நமக்கு இப்போ மூளை இருக்குது, சிந்தனை இருக்குது, அறிவு இருக்குது, நமது முடிவையே தீர்மானிக்கலாமா? நம்ம தீர்மானிக்கலாது. நமது முடிவை நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல தான் மரணிக்கணும், இப்படித்தான் மரணிக்கணும், இந்த நமக்கு இல்லை. ஆனால் மனிதன் செலக்ட் பண்ணுறதுல எவ்வளவுக்கு விருப்பம் உள்ளவன் தெரியுமா? ஒரு வீட்டுடைய பெயிண்டாக இருந்தாலும் குடும்பத்தையே மசூரா பண்ணி தான் என்ன செய்கிறான், பெயிண்ட் அடிக்கிறான். ஒரு திருமணம் முடிக்கணுமாக இருந்தால் அதுக்கு குடும்பத்தில் 1000 மசூரா நடந்துதான். அப்போ பாருங்க, ஆரம்பத்தையும் முடிவும் எந்த மசூரா இல்லை, அது அவனுக்கு திணிக்கப்பட்டது. ஆனால் இடையில ஒரு மேசை வைக்கிறதா இருந்தாலும், ஒரு பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு திருமணம் முடிக்கிறதா, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு படுத்துகிற பாடு விளங்கிட்டா, எல்லா விஷயத்திலையும் மனிதன் பெரிய ஆய்வு செஞ்சிடறான். ஆனால் எதில் இல்லை, ஆரம்பமும் முடிவும் மனிதன் கையில் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய இயல்பான தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால் மரண விஷயத்தில் போட்டி உணர்வில் தான் என்ன செய்யுது, அவனது நிலை இருந்து கொண்டிருப்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.